அன்னை தமிழுக்கும் சுவைமிகு தமிழுக்கும் என் அன்பு வணக்கம். விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேழ முகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி உருவானது, இத எப்படி நம்ம இவ்வளவு விமர்சையா நம்ம கொண்டாடுறோம் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன ஒரு விளக்கம், ஒரு பதிவை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய பார்வதி தேவி அவங்க ஒரு நாள் களிமண்ணை எடுத்து ஒரு சின்ன சிற்பம் செஞ்சுட்டு இருக்காங்க. அது செஞ்சு முடிக்கும் போது ரொம்ப அழகான ஒரு ஒரு ஓவியம் போல கண்கொள்ளா காட்சியாக அது அவங்களுக்கு தோன்றியிருக்கு. அப்ப இவங்க என்ன நினைச்சாங்க, இதுக்கு உயிர் கொடுத்து தன் பிள்ளையாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க யோசிச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒரு சிற்பத்துக்கு இவங்க உயிர் கொடுத்து தன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டாங்க. அதை ஏத்துக்கிட்டு பார்க்கும்போது அவங்க கைகள்ல அந்த சகதி, அந்த களிமண்கள் எல்லாமே கையில இருந்ததுனால இவங்க என்ன பண்ணாங்க, நான் போய் கை எல்லாமே நான் அலம்பிட்டு வர்றேன், அதுக்குள்ள வேற யாராவது வந்தா நீ உள்ள விடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து சிவபெருமான் உள்ள வர முயற்சிக்கும் போது அங்க இருந்த அந்த பார்வதியின் பிள்ளை அவர் என்ன பண்ண, உள்ள அனுமதி கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமானுக்கு கோபம் அவர் வெட்டிட்டார். வெட்டின உடனே உடல் தனியாகவும் தலை தனியாகவும் போயிடுச்சு. போன உடனே அப்புறம் பார்வதி அவங்க பார்த்துட்டு, ஏன் இப்படி பண்ணீங்க, இது நான் செஞ்ச ஒரு சிற்பத்துக்கு உயிர் கொடுத்து என்னுடைய பிள்ளையாக நான் ஏற்றுக்கொண்டேன், எனக்கு இந்த உயிர் எனக்கு மீண்டும் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் என்ன பண்றாரு, அவங்களோட பக்தர்களை கூப்பிட்டு, எனக்கு நீங்க பூலோகத்துக்கு போங்க, பூலோகத்துக்கு போயிட்டு நீங்க முதல் எந்த ஜீவராசியோட முகத்தை பாக்குறீங்களோ அந்த முகத்தை என்கிட்ட எடுத்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இடுறாரு, அன்பு கட்டளையா சொல்றாரு. அப்போ சிவபெருமானோட பக்தர்கள் பூலோகத்துக்கு போறாங்க. பூலோகத்துக்கு போயிட்டு முதல்ல அவங்க பார்த்த ஒரு ஜீவராசியோட முகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு யானையோட முகம் அங்க இருந்திருக்கு. இவங்களும் அந்த யானையோட முகத்தை கொண்டு இங்க சிவபெருமான் கொடுத்த உடனே அந்த யானையோட முகத்தை எடுத்து அந்த உடலோட சேர்த்து மீண்டும் அதுக்கு ஒரு உயிர் கொடுத்தாங்க. அதனாலதான் நம்ம விநாயக பெருமான யானை முகத்தோனே அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். இந்த பார்வதி அவர்கள் இந்த களிமண்ணால் செய்த அந்த சிலை, அதை தான் நம்ம ஒரு பாரம்பரியமாக ஒரு வழக்கமாக எடுத்துக்கிட்டு நாமளும் அதை களிமண்ணால் பிடித்த அந்த பிள்ளையாரை நம்ம வீட்டுல வச்சு 3 முதல் 5 நாட்கள் அந்த பிள்ளையாருக்கு அலங்காரங்கள் செய்து பொரி, சுண்டல், முலாம்பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள், இந்த மாதிரி நிறைய காய் கனிகளை, கொய்யாக்காய் எல்லாமே வச்சு நிறைய நெய்வேதியங்கள் செஞ்சு அவரை வழிபட்டுட்டு வரோம். காலை மாலை என்று 3 முதல் 5 நாட்கள் அவர்கிட்ட நம்ம வேண்டுறோம். இவர் வினை தீர்க்கும் விநாயகர். சங்கடஹர சதுர்த்தியும் நம்ம கொண்டாடுவோம். அவர் நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து நல்ல செய்திகளை, நல்ல வாழ்க்கையை, நல்ல எண்ணங்களை, தூய்மையான சிந்தனையை நமக்கு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு வழக்கம் எல்லாருக்குமே நமக்கு தோன்றிய ஒரு விஷயம்தான். இது எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆடி முடிந்த பிறகு ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் இந்த விநாயகர் சதுர்த்தி வரும். ஏன் அந்த நாட்கள்ல வருது அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன அப்படின்னா, ஒன்று பார்வதி அவர்கள் செய்த நாளையும் குறிக்கிறது. அது மற்றும் இல்லாமல் அந்த காலத்தில் ஆடி பெருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆடி பெருக்குல வெள்ளம் நல்ல புரண்டோடும் வெள்ளம் இருக்கும்போது ஆற்றுக்கு அடியில இருக்கிற மண்கள் கொஞ்சம் அங்கிட்டு இருந்து நகர்ந்து அதுல என்ன ஆகுது அப்படின்னா அந்த மண் அரிப்பு ஏற்படும். மண் அரிப்பு ஏற்படும் பொழுது அந்த ஆற்றங்கரையோரம் இருக்கும் மரங்கள் இது எல்லாமே தன்னுடைய வேர்களுக்கு ஒரு சரியான பிடிமானம் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு புயல் காத்து அடித்தா கூட கீழே விழுந்துற அளவுக்கான தான் அந்த பிடிமானமே இருக்கும். அந்த சமயத்துல நம்ம இந்த களிமண்ணால் ஆன விநாயகரை நாம் எடுத்து பிரார்த்தனை செய்த பிறகு
அதை எடுத்து ஒரு அடுத்த நாள் அதாவது 3 முதல் 5 நாட்கள் நம்ம வீட்டுல வச்சு வேண்டிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல இருக்கிற கிணறுகள்லயோ, ஆறுகள்லயோ, ஏரிகள், குளங்கள்ல வந்து நம்ம போடுறோம். ஏன் போடுறோம் அப்படின்னும்போது, இது வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது வந்து ஒரு சுழற்சி முறை. அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அதாவது வாழ்ந்த வாழ்வு மற்றும் அவருடைய இறப்பு. இந்த 3ம் சுழற்சியான ஒரு வழக்கம் தான் இந்த வந்து விநாயகர் சதுர்த்தி. நாம் வாங்கிட்டு வந்து வழிபட்டுட்டு 3ஆம் நாளோ 5ஆம் நாளோ அதை கொண்டு கரைக்கிறோம். அதை கரைப்பதன் மூலமாக அந்த கற்பூரத்தை கொளுத்தி நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அதை வந்து அந்த குளத்துலயோ ஏரியிலோ கரைக்கிறோம். ஏன் அப்படின்னா, அந்த பிறப்புக்கு அப்புறமா இறப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த விநாயகரை நம்ம கரைக்கும் போது மீண்டும் அவரை நம்ம வந்து அந்த விண்ணுலகுக்கே அனுப்புறோம் அப்படின்றதுதான் இதோட ஐதீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து முதலாக ஆங்கிலேயர் காலத்திலேயே இது வந்து நம்ம தொடங்கி இருக்கும். அப்பெல்லாம் வந்து நம்ம வீட்டுல தனிப்பட்ட முறையில வந்து வழிபட்டுட்டு அவர்கிட்ட நம்ம வேண்டிக்குவோம். நம்மளுடைய வேண்டுதல் எல்லாத்தையுமே அவர் வந்து நிறைவேற்றுவார். அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக பால கங்காதர திலகர் அவர் வந்து எல்லாரையுமே நம்ம ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விழாவை வந்து பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது நல்ல நோக்கத்தோடு தான். என்ன அப்படின்னா, அங்க வந்து ஒரு பொதுவான ஒரு இடத்துல ஒரு மேடை அமைத்து மிக பிரம்மாண்டமான களிமண்ணால் ஆன மிக பிரம்மாண்டமான ஒரு விநாயகர் சிலையை அங்க வச்ச உடனே எல்லார்கிட்டயுமே அவங்க போய் சொல்றாங்க. சொல்லும்போது ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம அந்த சின்ன களிமண் பிள்ளையாரையும் வச்சு கும்பிட்ட பிறகு நம்ம 3 முதல் 5வது நாட்கள்ல கொண்டு போய் அங்கேயும் ஒரு சிலர் வைப்பாங்க, ஒரு சிலர் கரைப்பாங்க. அங்க வச்சு நம்ம கும்பிடும்போது எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து விநாயகரை வழிபடுவோம், நம்மளுடைய ஒற்றுமையும் மேலோங்கும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான கருத்து. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பட்சத்துல நீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.